உயர்வான எண்ணம் கொண்ட கும்பராசி என்பர்களுக்கு இந்த 2026 பரபவ தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை டோட்டலாக மாறும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். தற்போது தன வாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப பலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் போடுற முயற்சிகள், உழைப்பு இது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி கொடுப்பீங்க. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ரொம்ப ஒரு பாசமானவங்களா பாச பிணைப்போடு ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் நடந்துப்பீங்க. அது மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்களே இவங்களா இவ்வளோ பாசக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதன வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களை வேண்டா வெறுப்பாக பார்த்த உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களோட அன்போடு பார்க்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்கள் வள வர போறீங்க. உங்களுடைய சொல், உங்களுடைய பேச்சு இதுக்கு ஒரு தனி வலிமை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த வாக்குறுதியை அப்படியே நிறைவேற்றுவீங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் சொல்ல காப்பாற்றுறாம்பா அப்படிங்கிற மாதிரி நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் ஆலோசனை கூறுவீங்க. அது உற்றார் உறவினர்கள் அல்லது குடும்ப உறவுகளுக்காக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஆலோசனை கூறுவீங்க. வாழ்க்கை எப்படி போகணும், தொழில் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அட்வைஸ்லாம் கொடுப்பீங்க. அவங்க உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய பேச்சு கேட்டு நடந்து நல்ல ஒரு முன்னுக்கு வருவாங்களா, அது உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களே உங்ககிட்ட பாராட்டுவாங்க. உங்களுடைய வார்த்தையை கேட்டு நான் நடந்தேன், அதனால என்னுடைய லைஃப் நல்லா சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாதிரி ஒரு சில அட்வைஸுகளை நீங்கள் செய்வீங்க இல்லையா, அந்த அட்வைஸுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வெற்றி மேல் வெற்றி என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேருங்கிற மாதிரி அவங்க உங்களை பாராட்டுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனா வரையிலும் குரு சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் ஒரு சில இன்னல்களையும் கடன் தொல்லைகளையும் அனுபவிச்சிருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால செயலில் ஒரு வேகம், உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு தெளிவு, எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிக்கணுங்கிற அந்த வேலையில் உள்ள நுணுக்கம் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கரெக்டாக செயல்படுத்துவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் தெம்போடு ஞாபக சக்தியோடு ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரையிலும் ஒரு சில சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவும் நல்ல ஒரு மேன்மையும் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான கிரக அமைப்பாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் வருகின்ற நாட்களில் நடக்கும். அடிக்கடி கொஞ்சம் அலைச்சலும் வெளியில் பிரயாணம் செல்றதுனால கை கால் சோர்வு கொஞ்சம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கால் வலி சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா பாதச்சனி காலம் என்பதனால கால் வலி கொஞ்சம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில ஆவணங்கள்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய கும்பராசி என்பர்கள் அது கரெக்டாக இருக்கா, முறையாக இருக்கா, சரியாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் கையெழுத்து போடுங்க. முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத பஞ்சாயத்தெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கரெக்டாக இருக்கா, முறையாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத வம்பு பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் வரத்துக்கான சாத்தியக்கூட இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
ஒரு சில கும்பராசி என்பர்களுக்கு சகோதரரால் சகோதரிகளால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை, இளைய சகோதரரால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம். அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கணுங்கிற ஆசை பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வரும். பொதுவாகவே நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் இந்த ஆடம்பர பொருள் எல்லாம் வாங்குறது பிடிக்காது. உனக்கு தேவை இருக்கா அதை மட்டும் வாங்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா என்ன வேணுமோ அதை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம், பெரிய மாற்றமாக தான் மற்றவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நடத்தையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பவர்கிட்ட தென்படும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு செவித்திறன் குறைபாடு, அதாவது காது கேளாத ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்பர்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கும்பராசிக்கு குருவுடைய சஞ்சாரம் மிக சாதகமாக இருக்கிறதுனால 7.5 சனி மற்றும் ராகு கேதுவோடைய தாக்கம் பெருசாக பாதிப்பை தராது. ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரொம்ப சிறப்பான இடத்துல உட்காரும்போது, பலமாக உட்காரும்போது பெருசாக பாதிப்பு எதுவும் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப ஸ்தானாதிபதி அவர் தான். அவரே பலமாக உட்காரும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பஞ்சமஸ்தானத்தோட அதிபதியும் புதனும் குருவும் புதனும் பரிவர்த்தனை செய்யும் போது தீய நண்பர்கள் உங்கள் பக்கம் நெருங்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யாரை வேணான்னு சொல்கிறீங்களோ அவங்க வேணாம், எதிரி யார் நண்பன் யார் அப்படின்னு அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. உற்றார் உறவுகள் எந்த மாதிரி தீய எண்ணத்தோடு பழகிறாங்கன்னா அவங்களாம் விலக்கி வச்சுட்டு யார் நல்லவங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் தேர்ந்தெடுப்பீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் வர போகிறீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், ஒற்றுமை இல்லாத ஒரு சில சூழல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு மகிழ்வாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாக உள்ள ஒரு காலகட்டம் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் உங்களை மதிக்கும், உங்களுடைய சொல் கேட்டு நடக்கும், அவங்களுடைய மதிப்பை அறிந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசுவீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி, சுபிச்சம் இது எல்லாமே அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடு எல்லாம் சரியாகி நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். குறிப்பாக வாழ்க்கை துணைக்கிட்ட ஒரு சில இன்னல்கள், பிரச்சனைகள், ஒரு சில தவறுதலான புரிதல் இருந்தது இல்லையா, அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் அப்படின்னே சொல்லலாம். வராதுன்னு நினைத்த ஒரு விஷயம் கூட இந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக திருமணம் போன்ற சுபகாரியத்திற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. மகனுக்கு மகளுக்கு வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் இழுபறியாக இருந்த அந்த நிலை மாறி இறுதித் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. 7.5 சனி காலம் என்பதனால கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் வரும். நீண்ட நாட்களாக மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்த நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அந்த மருத்துவ சிகிச்சையின் மூலிமா நல்ல பலன் பெற்று வீடு திரும்பக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பேசும்போது மட்டும் ஒரு சில இடத்துல தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். பொதுவாகவே ரொம்ப பொறுமையாக நிதானமாக தான் இருப்பீங்க, புத்திசாலித்தனமாக தான் எல்லாருக்கிட்டையும் பேசுவீங்க. ஆனால் உங்களுடைய பேச்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர்கிட்ட தவறுதலான புரிதல் உணர்வு ஏற்பட்டு அது ஒரு சில இடத்துல வாக்குவாதமாக மாறுறதுக்கான சூழ்நிலை இது நான் வரையில் இருந்தது. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சை மற்றவங்க புரிந்துக்கிட்டு நடப்பாங்க. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது வருகின்ற நாட்களில் கொஞ்சம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய உடன்பிறப்புகளால் உங்களுடைய வருமானத்தில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். உபரி வருமானம் பெறக்கூடிய அமைப்பு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் மகாலட்சுமியோட வாசம் அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் ஒரு நிரந்தர வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஆனால் பணி நிரந்தரம் போன்றவையெல்லாம் கிடைக்காம ரொம்ப நாளாக நான் தற்காலிகமாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கும். உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும்.
கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வங்கியில் கூட உங்களுடைய சேமிப்பு உயரும். வாடகை வீட்டில் இருந்தவங்களாம் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் வாடகை கட்ட முடியாத ரொம்ப நாளாக ஒரு போராட்டமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த தடைப்பட்ட வாடகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடமானம் வைத்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதுசாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, அதோட அழகு சாதன பொருட்களும் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். தனம், தானியம், பொன் பொருள், செல்வாக்கு, வீரம், அறிவு இது எல்லாம் நிறைந்த ஒரு நபர்களாக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் வள வர போகிறீங்க. சகல ஐஸ்வர்யங்களும் பெருக போகுது. அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையே நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கணவரோடு நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும். குடும்ப உறவுகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. அதனால் வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருந்து குலதெய்வத்தை வழிபடுங்க. அதோடு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. முடிந்தால் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று அங்கு உள்ள அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மையாரையும் வழிபட்டுட்டு வாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். சனிக்கிழமையில் பறவைகளுக்கு உணவு தானம் வழங்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய வறுமை நீங்கி கடன் தொல்லை நீங்கி நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.